ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேம்பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். A to Z ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லித்தரேன். பார்த்து முடிச்சக்கப்புறம் நீங்களே உங்களோட மொபைலை வச்சு ஓப்பன் பண்ணிடலாம், சரியா? ஸோ மெயினாக அந்த ஃபேம்பே ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த டீனேஜர்ஸ்க்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் தான். அதாவது 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு. ஸோ இதில் 2 டைப் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அண்ட் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு, சரியா? ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே 11 வயசுக்கு மேலே 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேவா? யாரை வேணால் ஓப்பன் பண்ணலாம், ஆனால் 11 வயசுக்கு மேலே இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லை, ஏன்னா 18 வயசுக்கு மேலே இருந்தால் தானே பேன் கார்டு கிடைக்கும். ஸோ அப்படி பேன் கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த நார்மல் டீன் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஆனால் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் கேஒய்சி பண்ணால் மட்டும்தான். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அது எல்லாத்தையுமே, ஓகேவா? சரி வாங்க, அது என்ன ப்ராசஸ் எப்படிங்கிறதே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், ஆப் ஸ்டோர்லேயே இருக்கும், சரியா? சரி, டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். என்டர் ஃபேம் ஆப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா பட்டன், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த மொபைல் நம்பர் வந்து உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ இந்த டிக்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரொசீட் டு சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு வரும். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும், சரியா? இப்போ நீங்கள் ஐஃபோனில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து மேனுவலாக சென்ட் ஆகும், ஓகேவா? நம்மளாக வந்து அந்த எஸ்எம்எஸ்ஸை அப்படி ரீடாக்ட் பண்ணோம், நம்ம ஜஸ்ட் சென்ட் பண்ணுறோம், சென்ட் பண்ணிவிட்டு அதுவே வெரிஃபை பண்ணோம், ஓகேவா? ஸோ அது சர்வரில் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிடலாம். இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்ட்ராய்டு யூஸருக்கு சிம்பிளாகவே வந்து முடிஞ்சிடும், ஓகேவா? இப்போ நம்மளோட எஸ்எம்எஸ் வந்து வெரிஃபைடு ஆகிருச்சு, அதாவது மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, சென்ட் பண்ணி மெசேஜ். சரி, ஓகே. இப்போ கண்டினியூ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு மூவ் ஆகிரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அங்கே என்ன நேம் இருக்கோ அந்த நேமை அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்து டேட் ஆஃப் பர்த்தில் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ரெஃபரல் கோடு கேட்டிருக்காங்கல்ல, அது என்கிட்ட கிடையாது. நீங்கள் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், வேறு யாராவது போட்டிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கிட்ட கிடச்சிதுன்னா எடுத்து போட்டு விட்றேன். இப்போ நீங்கள் வந்து லொக்கேஷன் ஆக்சஸ்க்கு வந்து எனேபிள் கொடுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐடின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும், சரியா? இப்போ கீழே லெட்ஸ் கோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு எந்தெந்த சோர்ஸஸ்லாம் இருந்தெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதர் இல்லைனா ஃபேமிலியிலேருந்து வருது அப்படின்னு. நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க்லேருந்து வருது, இல்லை என்ன எப்படி அமௌண்ட் வருது அப்படிங்கிறத சும்மா கொடுங்க, ஓகேவா? எல்லாம் சும்மா பேசிக்காக தான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இது வந்து ஃபேம்பேவோட ஒரு பேசிக் அக்கௌண்ட்டு, சரியா? ஸோ இதில் அந்தளவுக்கு வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 18 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கெட் வெரிஃபைடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நானும் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் ஆதார் வெரிஃபிகேஷன்ட்டுக்கு வந்தீங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்போ அலோ ஆப்ஷன் கேட்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணணும், ஓகேவா? கரெக்டான ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி கீழே இருக்க கேப்சாவை வந்து சால்வ் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது தான் முக்கியமான விஷயம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அந்த நம்பர் தான் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அது கரெக்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு சில பேர் வந்து ஆதார் கார்டை வந்து நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி லிங்க் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய் அதை பண்ணிடுங்க. உங்கள் ஆதார் கார்டையும் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிடுங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்கு வாங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த 6 டிஜிட் ஓடிபியை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நான் என்னோடய ஓடிபி என்ட்ரு பண்ணி நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் வீடியோ எடுத்து, அதான் வாய் உளருது. அடுத்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா?
ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, இந்த கேஒய்சி ப்ராசஸ்லாம் டிஜிட்டலாக வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த பின்னை வந்து செட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் இந்த பின்னு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 6 டிஜிட் வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி போட்டு செட் பண்ணிக்கோங்க. ஒரு சேஃப்டிக்கு தான். நாளை பின்ன இந்த டிஜிட்டல் லாக்கர் நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்ட் கேட்கும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம் எல்லா கேஒய்சி ப்ராசஸையும் டிஜிட்டலாக பண்ணுறது. ஓகேவா? சரி. இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து பேன் கார்டை வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்மளோட உங்கள்கிட்ட பேன் இல்லை அப்படின்னா திரும்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு போய் பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அதுவும் ஒன்று. சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்காக பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இந்த பேங்க்கை வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணணும், பேனு, அடுத்து வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் பேசிக்காக உங்கள் சைடில் இருக்க எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி டிஜிட்டல் கேஒய்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கேஒய்சி ப்ராசஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் வெரிஃபை பேன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ கேஒய்சி பேனை வந்து வெரிஃபை பண்ணிடலாம். சரியா? இப்போ நானே என்னோடய பேனை வந்து வெரிஃபை ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே பேன் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். இப்போ பேன் கார்டு இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பேன் வந்து என்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம நேமும் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர், நம்மளோட ஃபோட்டோ, நம்ம ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணி ஒரு ஃபோட்டோவை சப்மிட் பண்ணணும். பேக்ரவுண்டில் யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இருந்துக்குங்க. கரெக்டாக ஃபேஸுக்கு நேராக வச்சு செல்ஃபி எடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா நேரில் போய் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். டிஜிட்டலாக ஓப்பன் பண்ணும்போது உங்கள் டீட்டெயிலை கொடுத்து வேறு யாராவது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் ஃபோட்டோ கேட்குறது. இப்போ நீங்கள் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஓகேவா? சிக்னேச்சரும் போட்டாச்சு. சிக்னேச்சர் அந்த ஸ்க்ரீனில் போட்டு விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அது உங்கள் சிக்னேச்சர் தான் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ரெடி அப்படின்னு சொல்லி இருந்துச்சா, அவ்வளோதான். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ பேமெண்ட்ஸ், டெபாசிட் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5000. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யலாம். ஓகேவா? அடுத்து வெர்ச்சுவல் ஃபேமெக்ஸ் கார்டு. ஓகேவா? அந்த ஃபேம்பேவோட கார்டு வந்து வெர்ச்சுவலாக உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. எப்படின்னா டிஜிட்டலாக உங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் கையில் கிடைக்காது. கார்டு, ஏடிஎம் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி கார்டு கிடைக்காது. நீங்கள் அது வேணும்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பேங்க்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒன்லி டிஜிட்டலாக தான் தருவாங்க. இந்த எஃப்ஐ மணி பேங்க் கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஆமாம், ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸ்டார்டிங்லேயும் ஃப்ரீயாக ஃபஸ்ட் டைம் மட்டும். அதுக்கப்புறம் வேணுன்னா நம்ம காசு கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயும் அதே தான். ஓகேவா? ஸோ இந்த பேங்க்கில் வந்து கிடையாது. வேணும்னா நம்ம தான் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அக்கௌண்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த லிமிட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு செட் ஆஃப் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக இந்த அக்கௌண்ட்டே போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நார்மலாக இந்த அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக கூகுள் பே, சிமிலராக சொல்லணும் அப்படின்னா இந்த எஃப்ஐ மணி, ஜூபிட்டர், இந்த மாதிரி அப்ளிகேஷன் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.